ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா வாழைக்காய் துவையல் பண்ண போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாய் அடுப்பில் வச்சு விட்ருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். லேசாக ஊற்றிக்கலாம் வத்தல் வறுக்கிறதுக்கு. அடுத்து வத்தல் போட்டுக்கிடலாம். காரத்துக்கு தக்கன போட்டுக்கோங்க. நான் ஒரு 7-8 வத்தல் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டிருக்கேன். அடுத்து உளுந்தம் பருப்பு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உளுந்த வறுத்த கடாயில் அடுத்து வாழைக்காய் சேர்த்துக்கிடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கிடலாம். அடுத்து காயத்தோட கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம். அடுத்து உப்பு ஆட் பண்ணிக்கிடலாம். இதெல்லாம் மிக்சரில் போட்டு ஒரு அரைச்சிக்கிறணும். அரைச்சிட்டு இப்போ சூடு ஆறணும். அரைக்கிறேன். அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ரெண்டு கருவேப்பிலை தூவிக்கிடலாம் வாசத்துக்கு. அடுத்து கொஞ்சம் புளி சேர்த்துக்கிடலாம். அரைச்ச பிறகு அதுக்கு பிறகு பார்க்கலாம். அடுத்து 2 பூண்டு பல் சேர்த்துக்கிடலாம். இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த மாதிரி குறப்ப நம்ம நல்லா மையாக அரைச்சிக்கிறணும். பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சாச்சுன்னா நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் தாளிக்கு. இதுக்கு தாளிச்சும் கொடுத்துட்ருக்கணும். அதனால இப்போ எண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றிருக்கேன். அடுத்து கடுகு போட்டுக்கிடலாம். கடுகு சேர்த்துக்கிடலாம். அடுத்து கொஞ்சம் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிடலாம். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கிடலாம். இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி டேஸ்ட்டை செஞ்சு பாருங்கள். வாழைக்காய் துவையல் இந்த மாதிரி நல்லாயிருக்கும்.
டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தயிர் சாதம், லெமன் சாதம், புளியோதரைக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள்.